Hi friends, welcome to Chandra's Kitchen. Chandra's Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்ம 10 ரூபாய் ஷாப்பிங்க்கு தான் போக போகிறோம். இந்த 10 ரூபாய் ஷாப்பிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையாஞ்சாவடியிலேருந்து ஆவடி ரோட் போகிற வழியில் இருக்குது. இங்கே கரையாஞ்சாவடி ஷாப்பிங்க்கு பக்கத்துலேயே இருக்குது, மதன் கல்யாண மண்டபம் கிட்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரம், செராமிக், அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கலர் ஸ்டிக்கர், கோலம், இந்த பேக்கெட்லாமும் நிறைய இருக்குது. இப்போ நம்ம அந்த கடையை சுற்றி பார்க்கலாம் வாங்க. சில்வர் வந்து ஸ்பூன்லாம் இருந்தது. ஏற்கனவே நம்ம ஒரு 10 ரூபா ஷாப்பிங் பார்த்துருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஷாப் கிடையாது, பர்மனெண்ட் ஷாப்பாக மாற்றுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 10 ரூபா ஷாப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சில்வர் ஐட்டம் இந்த வாட்டி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து டம்ளர், அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸ் இதெல்லாமும் இருக்குது. நிறைய வந்து குழம்பு கரண்டி இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சீவுறது இதெல்லாம் வந்து 10 ரூபாயில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஊதுவத்தி ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் வந்து விளக்கு மாதிரிலாம் இருக்குது. ஆனால் வந்து சில்வரில் நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது. கரண்டி எல்லாம் நிறைய டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. இதுவும் 10 ரூபா தான். ஸோ சில்வர் ஐட்டம்லாம் 10 ரூபா. நம்ம இது கொஞ்சம் தாராளமாகவே வாங்கலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா திக்காகவும் இருந்துச்சு கரண்டியெல்லாம். இந்த 10 ரூபா பொருட்கூடியே பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் கூட, அதாவது 200 ரூபா வரைக்கும் வச்சுருக்காங்க. 20 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில். சாம்பிராணி போடக்கூடிய இந்த தட்டும் வந்து 10 ரூபா தான். சின்னதாக நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் போடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 ரூபாயில் வந்து சாதாரணமாக வந்து குங்குமச்சிமிழ் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கரண்டியெல்லாம் மாட்டி வைக்கிற ஸ்டாண்டு கூட 10 ரூபாயில் இருந்துச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறம் இந்த தேங்காய் சீவுறது இதெல்லாமும் வந்து இருந்தது. பாலாடைலாம் இருந்துச்சு, காய் சீவுறதெல்லாம் இருந்தது. இந்த கரண்டியெல்லாம் போட்டு வைக்கிற ஸ்டாண்டு கூட 10 ரூபா தான். அப்புறம் சின்ன சின்ன தட்டுங்க, கிண்ணங்களும் இருந்தது. கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நைஃப்லாமும் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸில் இருந்தது. மாதிரி மரக்கரண்டியும் வச்சுருந்தாங்க. இதில் வந்து 1, 2 வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பிளாஸ்டிக் பொருட்களும் இருந்துச்சு. இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால நானுமே எந்த பிளாஸ்டிக் ஐட்டமும் வாங்கலை. பிளாஸ்டிக் பாக்ஸுங்க, பெரிய பெரிய பாக்ஸ்லாமும் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வாழைக்காய் சீவுறது இதுவும் இருந்தது. வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சிப்ஸுக்கு நம்ம சீவுறதுக்கு இந்த கட்டை யூஸ் ஆகும். சாமி ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் இப்போ புதுசாக வந்து கண்ணாடி அதெல்லாமும் வச்சுருக்காங்க. அப்புறம் செராமிக்லாமும் வச்சுருக்காங்க. கண்ணாடி கப்பு இதெல்லாம் வந்து கேட்குறவங்களுக்கு எடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கப்லாம் வந்து 10 ரூபா தான்.
இந்த கப்பு வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கிறதுனால ஒரு சிலதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம எடுக்கணும். கண்ணாடி கப்பில் வந்து இந்த மாதிரி கலர் பெயிண்டிங் இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த பெயிண்டிங் போயிடும். நார்மலாக உங்களுக்கு பவுல் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க தான் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூஸ் கிளாஸ்லாமும் இருக்குது. ஜூஸ் கிளாஸில் வந்து வெளியில் இந்த பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஜூஸ் கிளாஸில் வந்து ஒரு 2-3 டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. கொடி கட்டுற கயிறு, அதுக்கப்புறம் கிளிப் ஐட்டம், ப்ரஷ் இதெல்லாமும் 10 ரூபாயில் இருந்தது. கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உட்டன் கிளிப் இருக்குது. இது வந்து இங்கே 30 ரூபா. இது வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. பர்ஸ் ஐட்டம் வந்து உங்களுக்கு நான் தனியாகவும் காமிக்கிறேன். நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட், இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா மரத்தூளை வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பிளாஸ்டிக் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த கண்ணாடி கிண்ணங்கள்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சார்ட்லாம் இருந்தது. அப்புறம் வந்து ரிப்பன் ஐட்டம்ஸ், இந்த கருகமணி வந்து குழந்தைங்களுக்கு போடுவாங்க இல்லையா, அந்த கருகமணி, வளையல், அதுக்கப்புறம் ஒரு மை டப்பா, இதெல்லாம் சேர்த்து ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. சேஃப்டி பின், கலர் சாந்து, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஆயில் கேன், இந்த டெய்லரிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. சாமிக்கு போடக்கூடிய இந்த மாலையெல்லாம் வந்து இதெல்லாமும் நல்லா இருந்துச்சு. இது சாட்டன் ரிப்போர்ட்டிங் வச்சு செய்யக்கூடியது. அரணான் கயிறு, அதுக்கப்புறம் சீப் ஐட்டம், அப்புறம் வந்து கொண்டை ஊசி சொல்லுவாங்க இல்லையா, கொண்டைக்கு போடுற கிளிப் மாதிரி, அந்த சொருகிறது, இதெல்லாமும் 10 ரூபா தான். இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. வைக்கிற சீப்பு இதெல்லாமும் இருந்தது. அப்புறம் வந்து பாசி உருண்டைன்னு சொல்லக்கூடிய ரசகற்பூரம், குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து முக்கியமாக கலரிங் புக், ஸ்டோரி புக் இதெல்லாம் வந்து நிறைய இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சாமி புக்குங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாயில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாசலில் கட்டி வைக்கக்கூடிய தோரணம் மாதிரி டிசைன், இதில் வந்து எல்லா சாமியும் இருக்கிற மாதிரி டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. கோலம் ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் வாசப்படியில் ஒட்டுற ஸ்டிக்கர் எல்லாமும் இருந்தது. இந்த 3D சாமி ஃபோட்டோஸ்லாமும் இருந்துச்சு. இதில் உங்களுக்கு ஒரு சில டிசைன்ஸ்லாமும் காமிச்சிருக்கேன். இதுலேயும் வந்து எல்லா சாமியோட ஃபோட்டோஸும் இருந்தது. கீ செயின், க்ளூ, அதுக்கப்புறம் வந்து ஃபேப்ரிக் கலர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பென்னு வந்து ஒரு செட்டாக பேக்கெட்டு, லெட் பென்சில் இந்த 4 சேர்ந்தது.
இந்த கண்ணாடி வளையல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபான்றது தாராளமாக வாங்கலாம். நல்லா டிசைன்ஸாகவும் இருந்துச்சு. நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க நம்ம பார்த்து எடுத்துக்கிறதுக்கு. பர்ஸ் ஐட்டம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 150 ரூபா 130 ரூபாய்க்கே வந்து பர்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. 100 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. 100 ரூபா 130 ரூபா அதுக்கப்புறம் 150 ரூபா வரைக்கும் இந்த பர்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, டிசைனாகவும் இருந்துச்சு. அப்புறம் கால் மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா. இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ்லாமும் இருந்துச்சு. பிளாஸ்டிக் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து இந்த தண்ணி குழாய் இதெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். இந்த டேப் வந்து நம்ம வாங்கி ஏதாவது யூஸ் பண்ணணுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கோல அச்சு எல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. இந்த கடையில் நிறைய பொருட்கள் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள். இந்த கடையோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கடையோடைய டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.